ஒரு இடத்துல குளிக்கிறதுக்காக போகிறோம். ரொம்ப ஆழமான இடம், கீழே மலையெல்லாம் இருக்குது. பெரிய பலகை போட்டிருப்பா, இது ஆபத்தான இடம், போக வேண்டாம், விபத்துக்கள் நடக்கும் பகுதி, குதிக்க வேண்டாம். யாரான அந்த பலகையை பார்த்துட்டு நகருவான்னு நினைக்கிறீர்கள்? நன்னா எழுதி வச்சிருக்கோம், அதை பார்த்துட்டே குதிப்பான். குதிச்சுட்டு பலகையை என்னை இப்ப காப்பாத்துனா பலகை காப்பாற்றணும்? பலகை காப்பாற்றவே காப்பாற்றாது. அறிவிப்பு பலகை அறிவிக்கும், வேதம் அறிவிக்கும். அதுக்கு பின்னாடி வேதத்தில் இருக்கிறத சொல்லாம தெரிஞ்சுக்காம நான் குதிச்சுட்டு வேதமே என்ன ரட்சிப்பான்னு அது ரட்சிக்காது. என்ன வேதம் அறிவிக்கக்கூடிய பலகை. அப்ப யார் ரட்சிப்பா? அந்த அறிவிப்பர் வலையை தாண்டி யார் மேல நின்று வேடிக்கை பார்த்திருந்தாரோ அவரை கேட்டா தான் ரட்சிக்க வருவார். அப்ப அவர் கேட்பார், நான் போட்டு வச்சிருக்கிறத படிச்சுட்டு நீ தானே குதிச்சே, வேண்டாம்னு எழுதியிருந்தேன் இல்லையோ, அப்புறம் குதிச்சேன்னா ஆமா சுவாமி ஏதோ புத்தி கெட்டு போச்சு அதனால குதிச்சேன். அப்ப உன் புத்தி கெட்டு போச்சுன்னு சொல்லு, நான் தள்ளி விட்டேன்னு சொல்லாதே. நான் தள்ளவே இல்லை, நான் நன்னத்தான் எழுதி வச்சிருக்கேன், நீ புத்தியில ஒழுங்கா வேலை செய்யல, படிச்சுட்டு குதிச்சா. முக்காவாசி பேருக்கு பண்ற தப்பு தெரிஞ்சுதான் பண்றோம். அநேகமா ஒண்ணு தெரியாமல்லாம் நம்ம பண்றதே இல்லை. தெரியாம பண்றதுங்கிறது கொஞ்சம் ஆச்சாரம் முட்டானவனா தெரியாது போயிருக்கும், அதனால வேணா பண்ணிட்டு இருப்பேமே தவிர பொய் சொல்றதோ, பிரத்தியார் பொருளுக்கு ஆசைப்படுறதோ, வியாபாரத்துல தப்பு பண்றதோ, புறத்தியார வெய்யறதோ, எது பண்றதோ ஒன்னும் அறியாமல்லாம் நம்ம பண்ணிட்டே இருக்கல, நன்னா தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப தெரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறச்சே நம்ம யாரை குத்தம் சொல்ல முடியும்? நம்மளதான் சொல்லிக்கணும். அப்ப பகவான் தூண்டி விடுறாருன்னு சொன்னால் பொது காரணமாக இருந்து தூண்டுவார், விசேஷ காரணமா தூண்ட மாட்டார். கண்ணே தப்ப பாருன்னு அவர் தூண்டவே மாட்டார். கண்ணுக்கு இருக்கிற சக்தியை கொடுத்து பார்வையில் தூண்டுவார். அதை எதிர்பார்க்கணும்னு நான் தான் முடிவு பண்ணும். அந்த முடிவு நான் நல்லத்துல எடுத்துட்டேன்னால் நல்லதையா பார்க்க வச்சிருவார். இல்லைன்னா ராவணனுக்கு இவ்வளவு பெரிய சக்தியை வளர்த்து விடணுமா? ஹிரண்யகசிபுக்கு இத்தனை சக்தியை வளர்க்கணுமா? வேணும்னா ஹிரண்யகசிபு முளையிலேயே கிளி தூக்கி எறிஞ்சிருக்கலாமே. ஆனா பண்ணலையே வளர்த்து விட்டுருக்காருன்னால் அவனுடைய கர்மா அவன் போயிட்டு இருக்கான். அப்ப அவர் தப்பான வழியில போனாலும் அவர் தூண்டத்தான் போறார், ஒருத்தர் நல்ல வழியில போனாலும் தூண்டத்தான் போறார். அப்ப அந்தந்த மனிதன் அந்தந்த ஆத்மாவனுடைய முடிவு, அவர் முடிவின்படிக்கு பெருமாள் கூட வந்து நன்கு உதவறார், உபகாரமும் பண்ணுகிறார். அதனாலதான் இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டார். அப்ப அவர் தான் உட்கார்ந்துருக்கார், அவர் தான் சக்தி கொடுத்திருக்கார், அவர் தான் தூண்டுகிறார், இதை தெரிந்து கொள். இதை தெரிஞ்சுனுட்டு இப்ப இந்த பிள்ளைக்கு என்ன பதில் சொல்றார்? இங்கதான் நம்ம நல்லா யோசிக்கணும். அவன் எதை நினைச்சு இந்த கேள்வி கேட்டான்? இதெல்லாத்தையும் நான் தூண்டுறேங்கிறது உண்மையா இருந்தா அப்ப நான் என் மனசை தூண்டி பிரம்மத்தை நினைக்க வச்சிருவேனே, நான் என் கண்ணை தூண்டி பகவானை பார்க்க வச்சிருவேனே, என் காதை தூண்டி பெருமாளை கேட்க வச்சிருவேனே. நல்லத்துலதான் அவன் கேட்டான். ஆனா அவன் கேட்டதை கொஞ்சம் மறைச்சு கேட்டுட்டான். யாரு தூண்டுறான்னு என்னன்னு கேட்டிருக்கணும், என்னை கொஞ்சம் பகவானை கேட்க வையும் சுவாமி, அவரை பத்தி நினைக்க வையும், அவரை பத்தி பார்க்க வையும். இது நேர்கேள்வியோ இல்லையோ? இதை விட்டுட்டு வேணும்னு மறைச்சிருந்து எது யாரால் தூண்டப்படுகிறது? மனசை யார் தூண்டுறா? கண் ஆறு தூண்டுறா? மூக்காறு தூண்டுறான்னா இவர் சட்டுன்னு பதில் சொன்னார், நீ தூண்டவே இல்லை, பிரம்மன் தான் தூண்டுறதுன்னார். இவர் பதில் சொல்றதுக்கு என்ன காரணம்? ஒன்னால் முயற்சி எடுத்து பிரம்மத்தை பார்த்துட முடியாது. நான் எப்ப இதை தோன்றவன் பிரம்மம்னு சொல்லிட்டேனோ அப்ப அவன் அருள் இருந்தால் தான் நீ பிரம்மத்தை தேட முடியும்னு அவர் சொல்ல வந்தது. இப்போ இவன் என் முயற்சியால பார்த்துருவேனான்னு கேட்டான், முடியாது, தூண்டி விடுறது அவர் தான். அப்ப அவர் முயற்சி இருந்து அவருடைய அருள் இருந்தால் தான் நீ பிரம்மத்தை பார்க்கலான்னு பதில் சொன்னார். இப்ப இந்த பிள்ளைக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அப்ப என்ன பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல என் முயற்சியே வேண்டாங்கிறார் ஆச்சாரியன், அவருடைய அருளே அவரே தூண்டுறார்னா அவரே மனசை தூண்டி பகவானை தெரிஞ்சுக்க வச்சுருவாரா? அவரே காதை தூண்டி பெருமாளை கேட்க வச்சிருவாரா? நாள் அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்ல போறார். அவர் தூண்டுவார், ஆனா அவரை பத்தி கேட்டுக்கணும்னு நீ தான் ஆசைப்படணும், அவரை பார்க்கணும்னு நீ தான் ஆசைப்படணும், அவரை நினைக்கணும்னு நீ தான் ஆசைப்படணும். அந்த ஆசையை நீ பட்டுட்டியானா அப்புறம் மனசை தூண்டுவார், கண்ணை தூண்டுவார், காதை தூண்டுவார், மூக்கு தூண்டுவார். ஆனா அந்த ஆசை நீ தான் படணும். அப்ப ஒரு பக்கத்திலே பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை நம்ம கிட்ட வந்துடுத்துனால் அதுக்கப்புறம் மொத்தத்தையும் தூண்டி சக்தி கொடுத்து தன்னை தெரிந்து கொள்ள வைக்கிறார். இதுதான் சிஷ்யனுக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, ஆச்சாரனுக்கும் சொல்லணும்னு ஆசை. ஆனா உபனிஷத்து அவ்வளவு சுலபமா அதை சொல்லிடுமா? இந்த மாதிரி சொல்லிட்டா அப்ப அது நம்ம பேச்சான ஆயிடும். அது அதுக்குன்னு இருக்கிற பாணி இருக்கோ இல்லையோ, அதுக்கு இருக்கிற சக்தி, அதுக்கு இருக்கிறதோட சேர்த்து சொன்னதுனாலதான் அது உபனிஷத்தா இருக்கு. அப்ப பிராணமந்தரோ யமயதி சக்ஷுரந்தரோ யமயதி. யார் பிராணனுக்குள்ளிருந்து தூண்டுகிறானோ, சக்ஷுசுக்குள்ளிருந்து தூண்டுகிறானோ அவன் புரிந்து கொள், அவன் தான் அனைத்தையும் தூண்டுகிறார். ந தத்ர சக்ஷுர் கச்சதி ந வாக் கச்சதி நோ மனஹ ந வித்மஹ ந விஜானீமஹ யதைதத் அனுசிஷ்யாத். அதுக்கு மேல அவனுடைய வைபவத்தை சொல்ல போறார். இப்போ உபதேசம்ன்றது எது? அளவுக்கு அப்பாற்பட்டது. குழந்தாய், நீ அந்த பிரம்மத்துக்கு நீயா தேடி தெரிஞ்சுடுவேன் தானே கேட்ட? இல்லை, அது உன் புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுங்கிறதா இப்ப நாம பார்க்க போற 3வது மந்திரம்.